ஹாய். நம்ம பாடியில் வந்துட்டு நிறைய ஹார்மோன்ஸ் வந்துட்டு செக்ரேட் ஆகும். ஸோ மெயின் ஹார்மோன் வந்து டைஜஸ்டிவ் அப்படிக்கு பார்த்தா கேஸ்ட்ரின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். கேஸ்ட்ரின் ஹார்மோன் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணும், நிறைய கேஸ்ட்ரிக் செக்ரேஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி டைஜஷனுக்கு வந்துட்டு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்க வேண்டியது, நம்ம வந்துட்டு ஸ்டொமக் எம்டியாக விடும்போது, சாப்பிடாமல் இருக்கும்போது, இல்லை கரெக்ட் டைமுக்கு சாப்பிடாம கொஞ்சம் லேட்டாகவோ இல்லை கொஞ்சம் முன்னாடியோ அந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த கேஸ்ட்ரிக் செக்ரீஷனோட பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக மாறும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட கேஸ்ட்ரிக் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரீகஜிடேஷன் ஆகும், அதிகமாக செக்ரேட் ஆகி. ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணும்போது நம்மளோட பேட் பிரெத் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க, அது ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. ஸோ என்னோட இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக எதனாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா